என் பேர் அபிநயா. நான் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ்லேருந்து பேசுகிறேன். ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட். இங்கே வந்து கேரளாவோட பாரம்பரிய ஃபங்ஷனான ஓணம் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். 3 டேஸாக இந்த செலிப்ரேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாரம்பரிய நடனமான திருவாதிரை வந்து நாங்கள் இங்கே எல்லாரும் காம்படிஷனாக அட்டன் பண்ணியிருக்கோம். வீட்டில் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுறத விட இங்கே காலேஜில் ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணுறது இன்னும் நல்லா இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்குது. டீச்சர்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவாக கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப இது பண்ணாங்க. இனி நாளைக்கு வடவழி, அத்தப்பூ கோலம் இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் நடக்கிறதா இருக்கு. எல்லாருக்கும் ஓணம் നൽവാഴ്ത്തുക്കൾ. എൻ്റെ പേര് ദേവിക. ഞാൻ ശ്രീ അയ്യപ്പ കോളേജ് തേർഡ് ഇയർ വിദ്യാർത്ഥിനി. കേരളത്തിൽ ആഘോഷിക്കും പോലെ തന്നെ ഇപ്പോൾ തമിഴ്നാട്ടിലും ഓണം ആഘോഷിച്ച് വരുന്നു. ഇന്ന് നമ്മൾ തേർഡ് ഇയർ ആയിട്ട് ഫസ്റ്റ് ടൈമാണ് തിരുവാതിര നമ്മൾ കളിക്കുന്നത്. വളരെ നന്നായിരുന്നു. പിന്നെ ഇന്ന് തിരുവാതിര, ഡാൻസ് അതുപോലത്തെ കോമ്പറ്റീഷൻസ് ഒക്കെ, നാളെ വടംവലി, ഉറിയടി അതുപോലെയൊക്കെ ഉണ്ട്. മൂന്നാമത്തെ ദിവസം സദ്യ, അതൊക്കെ ഇവിടെ കോളേജിൽ ആഘോഷിക്കും. எல்லாருக்கும் ஓணாசம்ஸ். என்னோட பேரு சுபா. நான் தென்காசில இருந்து வரேன். இங்க ரிசர்ச் ஸ்காலரா நான் இங்க வந்து படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் உண்மையாவே வந்து இங்க ஓணம் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு வேற மாதிரியான ஒரு ஃபீலா, ஒரு வைபா இருக்குது. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இது வந்து கேரளாவோட பார்டர். கன்னியாகுமரி வந்து இந்த சைடு போனா களியக்காவிளை, அதுக்கடுத்து ஃபுல்லாவே கேரளா தான். ஸோ அவங்களோட அந்த கேரளாவோட கல்ச்சரை வந்து இங்கேயே நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஆக்சுவலி எங்களுக்கு தென்காசில எல்லாம் அப்படி கிடையாது. இங்க வந்து பார்த்தா நாகர்கோவில் பீப்புளும் கன்னியாகுமரி பீப்புள் மாதிரி, சாரி கேரளா பீப்புள் மாதிரி தான். கிட்டத்தட்ட அவங்களோட இதுவும் இவங்களோட கல்ச்சருமே அந்த இதை அதை நம்ம கண்கூட பார்க்க முடியுது. ஆக்சுவலி இந்த ஓணம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம எங்க சைட்ல தெரிஞ்சதெல்லாம் ஓணம் அப்படின்னா அந்த அத்தப்பூ கோலம் போடுறது அது மட்டும்தான் இருக்கும். அண்ட் இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சத்யாவே வந்து ஒரு நாள் ஃபுல்லாவே எங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் தென் அவங்களோட ட்ரெஸ் பாத்தீங்கன்னா இந்த கேரளா ஃபுல்லாவே அவங்க மலையாளிஸ் வந்து இந்த நேரியது அப்படின்னு கட்டுவாங்க. இப்போ நான் கட்டி இருக்கிற அந்த சாரிக்கும் என்னோட கோஸ்காலர்ஸ் கட்டி இருக்கிற சாரிக்குமே நிறைய டிஃபர் இருக்கு. என்ன அப்படின்னா இவங்களுக்கு தெரியும் அந்த நேரியத்துலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இப்போ என்னை போய் எடுக்க சொன்னா நான் வந்து பிளைனா ஒரு சாரி எடுத்துட்டு வருவேன். ஸோ இங்க வந்துதான் அதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். அண்ட் தென் சத்யா இருக்கட்டும், அந்த மலையாளம் அங்க அந்த பிள்ளைங்க அந்த நிறைய அந்த ஃபேஷன் ஷோ மாதிரி பண்றதா இருக்கட்டும், அவங்களோட எல்லாமே வந்து அவங்களோட ஃபுட்டு அண்ட் தென் அவங்களோட டான்ஸ் எல்லாத்துலயுமே வந்து அந்த கல்ச்சர் வந்து வித்தியாசமா இருக்குது. இங்க வந்து உண்மையாவே இந்த கல்ச்சரை நான் கத்துக்கிட்டது ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு கொஞ்சம் மலையாளமும் கத்துக்கிட்டதுனால மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடிஷ்னலா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிட்டோன்னு சூப்பரா இருக்கு. எல்லாருக்குமே ஹாப்பி ஓணம்.